அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ஒயிட் வெஜ் குருமா செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு இரும்பு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆயில் போட்டிருக்கேன். அந்த ஆயில் வந்து சூடான உடனே ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 3 லவங்கம், ஒரு ஏலக்காய் இது நீங்கள் முதல்ல போட்டுக்கலாம். சின்ன ஒரு பிரிஞ்சி இலையும் போட்டுருங்க. லைட்டாக ஃப்ரை பண்ண பின்னாடி அந்த நம்ம எவ்வளோ குருமா செய்ய போகிறோமோ ஒரு 2 ஆனியனு, 2 பச்சை மிளகா அந்த மாதிரி கீறி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். கொஞ்சம் சீக்கிரமாக அது வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் வந்து சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோம். நான் வந்து அது சின்ன ஸ்பூன் தான், அதில் ஒரு ஸ்பூன் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம அது நல்லா ஃப்ரை ஆன பிறகு இதில் வந்து நான் உருளைக்கிழங்கு, பட்டாணி, பச்சை பட்டாணி, காலிஃப்ளவரு, கேரட்டு, பீன்ஸ் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டு கொஞ்சம் அந்த ஆயில் இருக்கிறப்ப அதில் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம இது வந்து கொஞ்சம் 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அந்த ஆனியன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். அதுக்கு ஃப்ரை பண்ண டைமில் வந்து சோம்பு, கசகசா, ஒரே ஒரு பச்சை மிளகா உடச்சக்கல்லையும் அதோடு இந்த சைஸ் தேங்காவையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃப்ரை ஆகிடுச்சு. நான் அது வேகிற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ மூடி வச்சு அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வேக விட்டுறணும். நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த காலிஃப்ளவர், கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்துச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். நமக்கு ரொம்ப திக்காக வேணுனாலும் திக்காக ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். இல்லை இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த தண்ணியை நம்ம வச்சுக்க வேண்டியதுதான். இது வந்து தோசை, சப்பாத்தி இது கூடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இடியாப்பம், ஆப்பம் இதிலலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இதில் வந்து தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சள்தூள் எதுவுமே ஆட் பண்ணல. இந்த டைமில் வந்து நீங்கள் சால்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு பத்தெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. எதுவுமே தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி ஆனியன் வந்து வதக்கும் போதும் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மிக்சியில் அந்த பேஸ்ட் அரைக்கும் போதும் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் காரம் இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த குருமாவோட திக்னஸ் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சோண்டு கொத்தமல்லியை வந்து சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி மேலே தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சப்பாத்தி கூடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்